அவையோர் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் இன்னைக்கு சொல்ல போகிற தலைப்பு என்னவென்றால் நட்பு. நட்பை 17 அதிகாரத்தின் மூலமாக பிடிச்சிருக்காரு. நேர்மறையாக 5 பிடிச்சிருக்காரு, எதிர்மறையாக 12 பிடிச்சிருக்காரு. இப்போ நட்பு என்றால் என்னன்னு பார்க்க போகிறேன். நேர்மறை நட்புன்னா நட்பை ஆராய்ந்து நட்பு கூடாது. அது எப்படி ஆராய முடியும்னா பழமையை யோசிச்சு ஆராயணும். அடுத்த தீயவர்களோட நட்பை கூடாது, அதான் தீ நட்பு. கூடாம இருக்கவர்கள் கூட நட்பை கூடாது, அதான் கூடா நட்பு. இப்போ எதிர்மறையா 12 கூறியிருக்காரு. எதிர்மறைனா என்னன்னா இப்போ நட்புக்கு ஆப்போசிட் என்னது? பகை. அதை தான் இப்போ சொல்ல போறேன். இப்போ கோபமும் காமமும் தான் இந்த பகைக்கு காரணம். இப்போ கோபத்துக்கு காவதுக்கு மூல காரணம் என்னன்னா மயக்கம். இப்போ மயக்கத்தை 2 அதிகாரத்தின் மூலமாகவும், காமத்தை 5 அதிகாரத்தின் மூலமாகவும், கோபத்தை 5 அதிகாரமாகவும் கூறியிருக்காங்க. இப்போ மயக்கம் என்றால் என்னன்னு பார்க்க போறோம். பேதமைனா அறிவு இல்லாம இருப்பது தான் பேதமை. அறிவு இருந்து அறிவு இல்லாம இருப்பது தான் பேதமை. அடுத்த புல்லறிவாண்மை. அறிவு இல்லாம இருப்பது தான் புல்லறிவாண்மை. இப்போ நம்ம பார்க்க போறது கோபம் என்றால் இகல், பகை மாட்சி, பகை திறந்தறிதல், உட்பகை, பெரியாரை பிழையாமை. காமம்னா பெண்வழி செயல், வரைவில் மகளிர், கள்ளுண்ணாமை இருக்கணும், கள்ளுண்ணாமை, சூது, மருந்து. நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.